அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரை மற்றும் 13ஆம் வசனங்கள். முதலிலே இந்த உன்னத பாட்டினுடைய புத்தகத்தை சாலமோன் எழுதினார் என்பதற்கு முதல் வசனமே சான்றாக இருக்கிறது. 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே சாலமோன் 300 நீதிமொழிகளையும் 1005 இதே போன்ற பாடல்களையும் அவர் எழுதினார் என்பதற்கான காரியங்களை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இங்கே அநேக கேரக்டர்ஸ் காணப்படுகிறது. சாலமோன், சூலைமித்தியாள், அங்கே அவருடைய தோழிகள், சூலைமித்தியாளுக்கு ஒரு சகோதரி, அவருடைய தாயின் பிள்ளைகள் என்று சொல்லி அநேக கதாபாத்திரங்கள் காணப்படுகின்றன. இன்றைக்கு நம்ம படிக்கிற தமிழ் இலக்கியங்களில் காதல் வாழ்வை களவு வாழ்வு என்றும், திருமணத்திற்கு முன்பான வாழ்வை அப்படியும், திருமணத்திற்கு பின்பான வாழ்க்கையை கற்புள்ள வாழ்க்கை என்றும் வகைப்படுத்துகிறார்கள். இங்கே சாலமோனை தலைவனாக, சூலைமித்தியாளை தலைவியாக, எருசலேம் குமாரத்திகளை தோழியர் குழுவாக, இப்படிப்பட்ட கதாபாத்திரங்களை கொண்டு நடந்த சம்பவத்தை மாத்திரம்தான் வேதம் அது நமக்கு போதிக்கக்கூடியதாய் இருக்கிறபடியினாலே இந்த நடந்த சம்பவமான இந்த காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் வேதத்திலே வைத்திருக்கிறார். யூதர்கள் இந்த புத்தகத்தை தங்களுடைய எபிரேய வேதாகமத்திலே அவர்கள் சிர்கஸ் சிம்ரி என்கிற பெயரிலே பாடல்களிலெல்லாம் தலை சிறந்த பாடல் என்கிற காரியத்திலே அவர்கள் அதை வைத்திருக்கிறார்கள். ஆனால் தங்களுடைய இளைஞர்கள், அதாவது 30 வயதிற்கு கீழ்ப்பட்டவர்கள், நம்ம சொல்லுகிறோமே அடல்ட்ஸ் ஒன்லி என்று சொல்லி, அவர்கள் இந்த புத்தகத்தை படிக்கக்கூடாது என்று சொல்லி அவர்கள் ஒரு கட்டளை வைத்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், ஒரு மாம்சீக கண்ணோட்டத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் இதில் வரக்கூடிய உருவகங்கள் நமக்கு தவறாக தோன்றிவிடும் என்பதற்காக அவர்கள் அப்படி செய்திருக்கிறார்கள். நாமும் அப்படிப்பட்ட மாம்சீக கண்ணோட்டத்தோடு கூட நாம் பார்க்காதபடி தேவ ஆவியானவருடைய பலத்தில் நாம் இந்த புத்தகத்தை நெருங்கி படிக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால் இதில் உள்ள ஆழமான கருத்துக்களை உணர்ந்து ஆண்டவரோடு கூட ஒரு ஆழமாக அன்பு கூற முடியும் என்பதை இந்த புத்தகம் நமக்கு வெளிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த உன்னத பாட்டு புத்தகத்திலே 4 விதமான காரியங்கள் வலியுறுத்தப்படுகின்றன. ஒரு திருமண வாழ்க்கையினுடைய மகிமை சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அதனுடைய புனிதத்தன்மை, இது தேவனால் தான் ஏற்படுத்தப்பட்டது. இன்றைக்கு வாழுகிற வாலிபர் சமுதாயம் தங்களுடைய வாலிப நாட்களையெல்லாம் ஒரு உடலிலே ஏற்படக்கூடிய சந்தோஷத்தை அனுபவித்து விட வேண்டும் என்று சொல்லி அலைந்து கொண்டு அதை லஸ்டையும் இன்ஃபாக்சுவேஷனையும் லவ் என்று சொல்லிக்கொண்டு அலைகிற ஒரு மிருகத்தை போன்ற வாழ்கிற மக்கள் மத்தியிலே ஒரு எச்சரிப்பை கொடுக்கும்படியாக ஒரு மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் இடையேயான அன்புதான் காதல் என்பதையும், அது திருமண வாழ்விலே இன்னும் அது அதிகமாக்கப்படுகிறது, ஏக்கங்கள் அதிகமாக்கப்படுகிறது என்பதையும் உணர்த்துவிக்கும் வண்ணமாக இந்த புத்தகமானது எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே சூலைமித்தியால் ஒரு நாட்டுப்புற பெண்ணாகவும், இங்கே சாலமோன் ஒரு மேய்ப்பனாக வந்து அவரிடத்தில் மேய்ப்பதற்கு ஆடுகள் இல்லை என்று சொன்னால் அவள் கேட்கிறார், மத்தியான வேளையிலே உடைய ஆடுகளை எங்கே மடக்கி வைக்கிறீர், எங்கே இளைப்பாறுகிறதற்கு கொண்டு செல்லுகிறீர், அங்கே வந்து நான் உம்மை பார்க்க முடியுமே. இந்த புத்தகத்திலே திடீரென்று ஒரு நாள் மேய்ப்பனாக சாலமோனை சந்தித்த சூலைமித்தியால் அவன் மேலே அன்பு கொண்டு அவனோடு கூட பழக ஆரம்பித்த பொழுது ஒரு நாளிலே நான் வருவேன் என்று சொல்லிவிட்டு சாலமோன் சென்றுவிட்டபடியினாலே திரும்ப வராதபடியினாலே அவளுக்கு அது மெய்ப்பனாக பார்க்கிறார், ராஜா என்று தெரியாது. அப்படிப்பட்ட நாட்களிலே தன்னோடு கூட சேர்ந்தவர்கள், தன்னுடைய தாயின் பிள்ளைகள் எல்லாரும் அவளை கஷ்டப்படுத்தும் பொழுது எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு அந்த வேதனைகளின் மத்தியிலே எப்படியாயிலும் அவர் வருவார், அவருடைய நேசம் உன்னதமானது என்று சொல்லி காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை தான் இந்த புத்தகம் நமக்கு முதலில் காட்டுகிறது. எப்படி பேதுரு தன்னுடைய நிருபங்களிலே சொல்லுகிறாரோ, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து தம்முடைய சீஷர்களோடு கூட வாழ்ந்து அநேக ஜனங்களோடு கூட
போதனைகளை கொண்டு அன்பினால் ஈர்க்கப்பட்டவராக மாறி, நான் போவேன், உங்களுக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு என்னோடு கூட நான் வைத்துக் கொள்ளும்படியாக நான் வருவேன் என்று சொல்லி போனாரோ, அதே போலத்தான் இங்கே சாலமோன் சென்றுவிட்டு வருகிறதற்கு காலங்கள் தாமதித்த பொழுது அவருடைய ஏக்கங்களாக சில அதிகாரங்களாகவும் அவர் வந்து சந்தித்த பின்பு நடக்கிற காரியங்களையும் இந்த புத்தகம் தெளிவாக வெளியிடக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவதாக, கிறிஸ்துவுக்கும் ஒரு விசுவாசிக்கும் உள்ள ஒரு தனிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை இது வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் இடையேயான அன்பை குறித்து போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஓசியா 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, உன்னை நித்திய விவாகத்திற்கென்று நான் நியமித்துக் கொள்ளுவேன் என்று சொல்லி ஆண்டவர் நித்திய விவாகத்திற்கென்று நியமித்துக் கொள்ளுகிற மனவாட்டியாக நியமிக்கப்பட்டிருக்கும் பொழுது நாம் மற்ற விக்கிரக வழிபாடுகளுக்குள் சென்றோம் என்று சொன்னால் நாம் விபச்சார பாவம் செய்கிறோம் என்பது போல ஓசியா சித்தரித்து காட்டுகிறதை நாம் பார்க்க முடியும். நான்காவதாக, கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள ஒரு உறவை காட்டுகிறது. அவர் மணவாளன், சபையானது மணவாட்டி, கற்புள்ள கன்னிகையாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற காரியத்தையும் இந்த உன்னத பாட்டின் ஆழங்களுக்குள்ளாக நாம் கண்டு கொள்ள முடியும். இப்பொழுது சாலமோனை காணாத ஒரு சூலமித்தியால் அந்த நேசருடைய நேசத்தை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்கிறதை முதல் 4 வசனங்களிலும் 13ஆம் வசனங்களிலும் நாம் பார்க்க முடியும். அவள் சொல்லுகிறார், அவர் தமது வாயின் முத்தங்களினால் என்னை முத்தமிடுவாராக என்று சொல்லி. சாலமோன் என்பதற்கு சமாதானத்தின் இளவரசன் என்று அர்த்தம். சமாதானம் என்கிற உள்ளான பொருள் கொண்ட பெயரை அவர் வைத்திருக்கிறார். எருசலேம் நகரம் அவர் சமாதானத்தின் பட்டணம், அவர் அரசாண்ட நாட்டினுடைய தலைநகரம். சூலைமித்தியாள் என்பது சமாதானத்தினுடைய மகள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக, சமாதானம் கூறுகிறவராக அவர் வந்திருக்கிறதை நாம் முதலிலே இந்த முதல் வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். சமாதானம் தனது வாயின் முத்தங்களினால் முத்தமிடுவாராக. அவர் தன்னுடைய வார்த்தைகளை நாம் தியானித்து அவரிடத்தில் நெருங்கி வரும் பொழுது அவர் தன்னுடைய தனிப்பட்ட உறவை நம்மிடத்திலே அவர் ஏற்படுத்துகிறவராக, நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கும்படியான ஒரு முத்தமிடுகிறவராக, முத்தரிக்கிறவராக நேசர் இருக்கிறார் என்கிறதை அவள் உணர்த்துகிறதை பார்க்கிறோம். அத்தனையான நேசத்தோடு கூடத்தான் இயேசு இந்த பூமியிலே வாழும் பொழுது சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள், சமாதானத்தையும் விடுதலையையும் மீட்பையும் தரும்படியாக அவருடைய நேச முத்தத்தை நம்மீது பொழிந்து நம்மை முத்தமிடுகிறவராக, நம்மை நேசிக்கிறவராக, நம்ம பாடுகளிலிருந்து நம்மை விடுதலை செய்கிறவராக, ஒரு ஏழை மனிதனாக எப்படி சூலைமித்தியாளுக்கு சாலமோன் ராஜா என்று தெரியாது மெய்ப்பனாக தோன்றினாரோ, அதே போல நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதராக வாழ்ந்து நம்மை விடுதலை செய்யும்படியாக கடந்து வந்ததை இந்த முதல் வார்த்தையானது நமக்கு சித்தரித்து காட்டுகிறது. இரண்டாவது அவள் சொல்லுகிறார், உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. அந்த நாட்களிலே திராட்சரசம் பரிமாறப்படுவது மிகவும் பெரிய பணக்கார வீடுகளில் தான் பரிமாறப்பட்டது. அது மேன்மையானதாக கருதப்பட்டது. அது இருதயத்துக்கு மகிழ்ச்சியை தருகிறதற்காக கொடுக்கப்பட்டது. இதை பவுல் அப்போஸ்தலன் விளக்கும் பொழுது இந்த திராட்சை ரசத்தை ஆவியானவருக்கு அடையாளமாக சொல்லுகிறார். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினால நிறைந்து என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஒரு தூய ஆவியானவரால் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படும் பொழுது நமக்குள்ளாக ஒரு அனுபவம் பிறக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமுமாய் இருக்கிறது என்று சொல்லி, நெருக்கமான ஒரு தனிப்பட்ட உறவில் ஆண்டவரோடு கூட நாம் நெருங்கி பழக ஆரம்பிக்கும் பொழுது முத்தமிடுகிற ஆண்டவர் அவருடைய ஆவியானவரினால நம்முடைய உள்ளத்தை சந்தோஷங்களினால நிரப்பக்கூடியவராக இருக்கிறார். மூன்றாவது சொல்லுகிறார், உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், உமது நாமம் பேரே
ஊற்றுண்ட பரிமள தைலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 13ஆம் வசனத்தில் சொல்கிற, என் ரேசர் எனக்கு என் ஸ்தனங்களின் நடுவில் தங்கும், வெள்ளை போல சென்று என் இருதயத்திற்கு அத்தனை ஒரு வாசனை தருகிற ஒரு நேசராக அவர் இருக்கிறார் என்று சொல்லி, இன்றைக்கு அநேகருடைய இருதயங்களில் குடும்ப வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மணவாளர்கள் வேதனை கொடுக்கும் பொழுது அவர்கள் அநேக அங்கே நீதிமன்ற வாசல்களை ஏறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இவள் சொல்லுகிறாள், அவர் எனக்கு ஒரு வெள்ளை போல செண்டை போன்று அவர் இருக்கிறார் என்று சொல்லி. வெள்ளைப்போளம் என்பது ஒரு வகை முள் செடியிலிருந்து எடுக்கப்படுகிற ஒரு பசை, நறுமண வாசனை திரவியமாக பயன்படுத்தப்படுகிறது. மருந்தாக, பரிசுத்த அபிஷேக தைலத்தை உருவாக்குகிற பொருளாக, சடலத்தின் மீது பூசும் பொருளாக, பரிசு பொருளாக இவைகளை பயன்படுத்தினதற்கு வேதத்தில் ஆதாரங்கள் அநேகம் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்த பொழுதே அவருக்கு பொன், தூப வர்க்கம், வெள்ளை போலங்கள் பரிசாக கொடுக்கப்படுகின்றன. வாழ்நாள் முழுவதிலும் ஒரு வெள்ளை போல, செண்டை போல, ஒரு பரிமள தைலத்தை போல நறுமணம் வீசுகிற வாசனை உடையவராக இந்த பூமியிலே அவர் வாழ்ந்தார். நன்மை செய்கிறவராக அவர் சுற்றித் திரிந்தார். அவர் மரித்த பொழுது யோசேப்பு அவருடைய சடலத்தை வாங்கி அதற்கு வெள்ளை போலங்களை பூசி அவரை புதிய கல்லறையில் வைத்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். வாழ்நாள் முழுவதிலும் தன்னுடைய வாசனை வீசுகிற வாழ்க்கையைத்தான் இந்த உலகத்தில் வெளிப்படுத்தினார். கல்வாரி சிலுவையில் அந்த நறுமண வாசனை அன்பாக வீசப்படுகிறது. அவர் அந்த கல்வாரி சிலுவையில் தொங்கும்போது கூட சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்து, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூரணப்படவும் வந்தேன் என்கிற அவருடைய வாசனையை வெளிப்படுத்தினபடியினால அவரிடத்தில் அன்பு கூறுகிறதற்கு அவர் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தபடியினால் அன்பு கூற கடனாளிகளாய் நாம் இருக்கிறோம். 4வது சொல்லுகிறார், கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள், என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். இழுத்து கொள்ளுகிற ஒரு ஆண்டவர் இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது சொன்னார், நான் பூமியில் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது, அதாவது கல்வாரி சிலுவையில் கல்வாரி அன்பை வெளிப்படுத்துகிற நாயகராக நான் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன். 2000 வருஷங்களுக்கு மேலாக ஆகியும் சுவிசேஷ எதிர்ப்பாளர்கள் இதை அழிக்க நினைத்த போதிலும் இன்றைக்கு ஆண்டவரை நேசிக்கிற கன்னியர்கள் அவர் பின்பாக ஓடி வருகிற அந்த காரியத்தை இன்றைக்கு வரைக்கும் நாம் பார்க்கிறோம். இழுத்து கொள்ளுகிற ஒரு அன்பு, தன்னிடத்தில் இழுத்து கொள்ளுகிற ஒரு நேசம். ஒரு தனிப்பட்ட ஒரு விசுவாசி தனிப்பட்ட உறவிலே ஆண்டவரோடு கூட நெருங்கி பழக ஆரம்பித்து விட்டால் ஒவ்வொரு நாள் காலையிலும் ஓடி வந்து அவருடைய சன்னிதானத்தில் அமர்ந்திருக்க முடியும். அப்படிப்பட்ட அந்த நேசருடைய குணாதிசயங்களை இங்கே சூலைமித்தியால் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது கிறிஸ்துவுக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு விசுவாசிக்கும் அல்ல என்று சொன்னால் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள உறவை இந்த வசனங்கள் சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கின்றன. உமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவீராக, உரிமையோடு கூட தனிப்பட்ட நேசத்தை காண்பிக்கும்படியாக உமக்கென்று நித்திய விவாகத்திற்கென்று நியமிக்கப்பட்ட மனவாட்டியாக நான் இருக்கிறேன் என்பதை அடையாளம் காட்டும்படியாக என் வாழ்விலே சமாதானத்தை அருளும்படியாய் வந்த நேசர் அல்லவா. அவருடைய அந்த வார்த்தைகளெல்லாம் நேசமானது திராட்சரசத்தை பார்க்கிலும் தேவ அன்பினால என் உள்ளத்தில் அந்த நேசம் ஊற்றப்படுகிறபடியினால, அந்த நேசத்தினால நிறைந்திருக்கிற பொழுது அது தேவனுடைய ராஜ்யம், அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால உண்டாகிற ஒரு சந்தோஷம். அதே போல் 3வது காரியம், பரிமள தைலத்தை போன்ற வாசனை உடைய நேசர். என்னுடைய ஸ்தனங்களின் நடுவில் தங்குகிற ஒரு வெள்ளை போல செண்டை போல இருக்கிறார், இழுத்து கொள்ளக்கூடிய ஒரு நேசம். அதனால தான் ஆபகுக் சொல்லுகிறார், நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ள களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பலன் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அப்படிப்பட்ட ஒரு ஆழமான நேசத்தை வெளிப்படுத்துகிற அந்த நேசரின் அன்பிலே நாம் இழுக்கப்பட்டு அவரோடு கூட நெருங்கி வாழ்கிற ஒரு பாக்கியத்தை இந்த உன்னத பாட்டானது நமக்கும் நம்முடைய தேவனுக்கும் உள்ள உறவு ஆழமாகும்படியாய்
கிறிஸ்துவுக்கும் நமக்கும் உள்ள உறவு ஆழமாகும்படியாக அது போதிக்கிறது. கடைபிடிப்போம், அனுபவிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். முத்தங்களால் என்னை அனுதினமும் முத்தமிடுகிறார். அவர் வாயின் முத்தங்களால் என்னை அனுதினமும் முத்தமிடுகிறார். சாரோனி ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவர்.